ಮೂಷಿಕವಾಹನ ಮೋದಹಸ್ತ ಸಾಂಬ್ರಕರ್ಣ ವಿಲಂಬಿತ ಸೂದ್ರ ವಾಮನ ರೂಪ ಮಹೇಶ್ವರಬುದ್ರ ವಿಘ್ನ ವಿನಾಯಕ ಪಾದ ನಮಸ್ತೆ. ஜெய் கணேச பாகிமாம், ஸ்ரீ கணேஷ ரக்ஷமாம். அனைவருக்கும் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம். அடியேன் சக்தி சோமே ஆகிய நானும் KS ஐயங்கார் அவர்களும் சுவாமி டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் குரு பெயர்ச்சி குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்குது. அடுத்த வருஷம் விசுவாசு வருஷம் சித்திரை மாதம் 28ஆம் தேதி அன்னைக்கு கூட முடிகிறது. ஆக இந்த ஆண்டு 375 நாட்கள் இருக்கிறாங்க. அதேமாரி ஆங்கிலத்துக்கு பார்த்திங்கன்னா 1/5/2024 முதல் 11/5/2025 வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சியானது இருக்கிறது. இடையில ஒரு தடவை வக்கரமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அக்டோபர் மாதத்தில் வக்கரமாகிறது. இதை பற்றி உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய இந்த கோச்சார ரீதிகளையெல்லாம் நம்முடைய ஹரிஹர சர்மா ஐயா அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த கோச்சார ரீதி சொல்லிட்டு தான தர்மங்கள் பண்ண வேண்டியதை பற்றியும் சொல்லுவாங்க. அந்த தான தர்மங்கள்லாம் குருவுக்கு தான தர்மங்கள் பண்ணுறதும் ஆசான்களுக்கு பண்ணுறதும் இதெல்லாம் ரொம்ப விசேஷம். அதனால் அந்த தர்மங்களையெல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணலாம். அதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஐயா இப்போ சொல்லுவாங்க. அனைவருக்கும் பணிவான நமஸ்காரங்கள். இப்போ இதை பொறுத்தளவுக்கு நம்ம ஒவ்வொரு வருஷமும் என்னென்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னாக்க வருஷ பயிற்சிகள் மற்றும் மாத பயிற்சிகள் இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் நாம் இப்போ பார்க்க போகிறது குரு பயிற்சி பலன்கள். இந்த குரு பயிற்சி அப்படின்றது நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு வெட்னஸ்டே அன்னைக்கு குரு பெயர்றாரு. எதுலேருந்து? மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்துலேருந்து கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் ரிஷபராசிக்கு மாறுறாரு. அவர் சற்றேறக்குறைய எப்போதுமே குரு பகவானை பொறுத்தளவுக்கு சற்றேறக்குறைய ஒரு வருஷம் இருப்பார். அப்போ அப்படின்னு பார்க்கும்போது 1/5/2024லேருந்து 11/5/2025 வரையிலும் குரு பகவான் அங்கே இருக்கார். அப்போ இந்த மாறக்கூடிய காலகட்டங்களில் அந்த கோல்சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்காங்கன்றதை பார்ப்போம். அதுக்கப்புறம் என்னென்ன பலன்கள் பார்ப்போம். இப்போ இந்த 1/5/2024 மேஷத்தில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் இருக்கிறாங்க. மாறின குரு பகவான் 2ஆம் இடமான ரிஷபத்தில் இருக்கிறாங்க. 6ஆம் இடமான கன்னியில் கேது பகவான் இருக்கிறாங்க. அதை தவிர கும்பத்தில் சனி பகவானும் காலபுருஷ தத்துவத்தின்படி 12ஆம் இடமான மீனத்தில் செவ்வாய் புதன் ராகு பகவானும் இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த குரு பயிற்சி நிகழுது. இந்த குரு பயிற்சியில் பொறுத்தளவுக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க ஒவ்வொரு ட்ரிப்பும் குரு அதிசாரம் வாங்கி முன்ன போவார். இந்த ட்ரிப்பு பார்த்திங்கன்னா நம்ம குரு பகவான் ரிட்ராகேஷன் ஆகிறார். ரிட்ராகேஷன்னாக்க வக்ரம்னா பலம் இழக்கக்கூடிய காலகட்டங்கள். இவர் பலம் இழக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது 15/10/2024லேருந்து 11/2/2025 வரலாம். சற்றேறக்குறைய 4 மாதத்துக்கு வக்ரகதி அடைகிறாரு. அப்போ இதில் பார்த்தா 375 நாள் 1/5/2024லேருந்து 11/5/2024 வருது. கிட்டத்தட்ட 375 நாள். அதில் 4 மாதத்துக்கு பலம் இழக்கிறாரு. இப்போ இதை வச்சுக்கிட்டு இந்த கிரக நலத்தை வச்சுக்கிட்டு என்னென்ன பலன்கள் என்னென்ன ராசிக்கு என்னென்ன பலன் தருவார் அப்படின்றத பார்ப்போம். அதே போல் குரு பகவானை பொறுத்தளவுக்கு பிரகஸ்பதி அப்படிம்போம், இருக்கிறதுலையே முழு சுபர் குரு அப்படிம்போம். குருவை போல் கொடுப்பவரும் இல்லை, குருவை போல் கெடுப்பவரும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் குரு எப்போதுமே கெடுக்க மாட்டார் பிரகஸ்பதியை பொறுத்தளவுக்கு. இப்போ இந்த குரு பயிற்சியை பொறுத்தளவுக்கு பெரும்பாலும் எல்லா ராசினருக்கும் நல்லதே தருவார். ஒரு சில ராசிகளுக்கு 3/8/12 மறைஞ்சிருந்தால் அவருடைய பலன்களுடைய விகிதத்தை குறைப்பாரை தவிர கெடுக்க மாட்டார். ஐயா ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது இந்த குரு பெயர்ச்சிக்கான நாட்கள் என்னென்ன இதெல்லாம் வருஷப்படுத்தி சொன்னீங்க. குரு பகவான் இயற்கை சுவர். அவர் எந்த ஒரு கிரகங்கள் அதாவது எந்த ஒரு ராசிக்கும் அசுவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அதீதமான சுவர் அப்படின்றதுனால தான் இயற்கை சுவர்னு சொல்லக்கூடியது. இந்த குரு பகவானுடைய ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி பார்த்தோம்னா எல்லாருக்குமே எல்லா கிரகங்களுமே 7ஆம் பார்வையாக அதாவது 180 டிகிரி பார்வைகள் இருக்கும். ஆனால் குரு பகவானுக்கு 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் உண்டு. அதனால் குரு பகவான் மறைஞ்சிருக்கார் அப்படின்னா அவருடைய பார்வை பலத்தின் மூலியமாக அந்த இடத்த சுபப்படுத்திடுறார்.
இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா எல்லா ராசிக்காரர்களுக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த குரு பெயர்ச்சியில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த குருமார்களை போய் சந்திச்சுட்டு வர்றது, மடாதிபதிகளை போய் சந்திச்சுட்டு வர்றது, குரு பகவானுக்கு போய் வந்து வியாழக்கிழமை வந்து உங்களால் முடிஞ்சு மூக்கு கடலை மாலை போடுறது, அதை தவிர வந்து உங்களால் முடிஞ்சது அப்படின்னா வஸ்திரம், அதாவது மஞ்சள் கலர் வஸ்திரம் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷம். குரு பகவானுக்கு நெய் விளக்கு ஏற்றுறது, இதெல்லாம் வந்து பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு எளிய பரிகாரங்கள். அது எல்லாராலையும் கடைபிடிக்கக்கூடிய பரிகாரங்கள். ஏதோ பார்த்தேனால் மிகவும் எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா குரு காயத்ரி மந்திரம். அதாவது குரு காயத்ரி மந்திரத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தேனால் ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணீஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து இப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 தடவையாகும். அது இல்லைன்னா ஓம் குருதேவாய வித்மஹே பிரம்மானந்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 தடவை கண்டிப்பாக சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக எந்த ஒரு பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக விலகி செல்ல முடியும். ஏதோ பார்த்தீங்கன்னா குரு பகவானை பொறுத்தவரையிலும் காரகத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவர் தான் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. குரு பகவானை பொறுத்தவரையிலும் தனகாரகன். பணம் வரணும்னா குரு பகவான் நல்லபடியாக இருந்தால் மட்டும்தான் பணம் வரும். அது தவிர வந்து புத்திர காரகன், குழந்தை பிராப்தின்னு சொல்லக்கூடியது. குழலினிது யாழினிது தம் மக்கள் குழந்தை செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழந்தை செல்வத்தை பற்றி சொல்லக்கூடிய வள்ளுவனே சொல்லக்கூடிய விஷயம். அதனால் தன் மக்கள் மழலை செல்வம் கேளாதவர்னு சொல்லியிருக்காரு இல்லையா. அதனால் குழந்தை பிராப்தியை பற்றி சொல்லணும் அப்படின்னா குரு பகவானுடைய இயற்கையான சுபரனுடைய பார்வையோ இல்லைன்னா குரு பகவான் இருக்கும் இடத்தையோ குரு பகவானுடைய தன்மையோ ஜாதகத்தில் வச்சு தான் சொல்ல போகிறோம். அதனால தான் புத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான். இதை தவிர எப்பொழுதுமே மக்கள் அடியில் ரொம்ப இதுவாக பிரசித்தி பெற்ற ஒரு விஷயம் என்னென்னா, ஐயா குரு பலன் வந்தாச்சா, கல்யாணம் அப்படின்னு எடுத்தோம்னாலே குரு பலன் வந்தாச்சா இப்படின்ற முதல் வார்த்தை தான் எல்லா விதமான மக்களிடையே இருக்குது. அதனால் குருவுக்கு காரகத்துவம்னு சொல்லக்கூடியது தனகாரகத்துவம், அதை தவிர புத்திர காரகத்துவம், அதை தவிர திருமணத்திற்கு குரு பார்வை ரொம்பவும் முக்கியம். இந்த 3 விஷயமும் வந்து ஒரு ராசிக்காரர்களுக்கும் எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவு இது வந்து நல்லபடியாக போகும் அப்படின்றத இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதியே குரு பகவான். இப்போ நம்ம குரு பயிற்சியை பார்க்க வந்திருக்கோம். இவ்வளோ நாளாக வந்து ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்தார். இப்போ இன்னும் 3ஆம் இடத்துல மறைந்த இடத்துல போகிறாரு அப்படின்னா குரு பகவான் தான் நின்ற இடத்தை விட தான் பார்த்த இடம் அதீத சுபத்துவம் கொடுக்கறது அப்படின்றது ஜோதிட வழக்கம். இதன் மூலியமாக பார்த்தலையானா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்து உங்களுடைய ராசியின் சப்தமத்தை பார்க்குறார், ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறார், ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறார். அவர் பார்க்கக்கூடிய இடம் எல்லாமே அதீத சுபத்துவம் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்க போகிறது. இதன் மூலியமாக என்ன ஆகும் அப்படின்னா 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றியை கொடுக்க போகிறார். எல்லா விதமான வெற்றியையும் கண்டிப்பாக கொடுப்பார். இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர கவிதை கட்டுரை எழுதுகிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அது தவிர இந்த குரு பகவானுடைய தொழில்கள்னு சொல்லக்கூடிய தங்க விற்பனை, அதை தவிர அந்த பொற்கொள்ளர்கள், எழுத்து தட்டச்சதர்கள், அது தவிர ஒரு பேங்கிங் செக்டர்ஸில் இருக்கிறவங்க, பேங்க்கில் வந்து சேர்பர்சனாக இருக்கிறவங்க, எக்ஸிக்யூட்டிவ் இன்சார்ஜாக இருக்கிறவங்க, அது தவிர வந்து இந்த இது கோவிலில் வந்து தர்மகர்த்தா அந்த மாதிரியான பொசிஷன்ஸில் இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாமே மீனராசியில் இருக்கிறவங்களா இருந்தார்களே ஆனால் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா புதுசாக ஒரு மாற்றங்களை அவர்கள் சொல்லி அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தில் கொண்டு போய் அவர்களை கொண்டு போய்விடும். இந்த வருஷம் பார்த்தேன்னா, அதாவது இந்த குரு பயிற்சியில் பார்த்தேன்னா உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலம் வரும். அதை தவிர உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் மூலியமாக அதீதமான பலன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் பணயோகம் வந்து உங்களை பெரிய கோடீஸ்வர ராஜயோகத்தை கொண்டு போய் விடக்கூடிய காலகட்டமாக இருக்க போகிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரக்கூடும். இதை தவிர பார்த்தேனால் 7.5 சனி நடந்துட்டுருக்கு, விரய சனியில் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. தேவையற்ற வீண் விரயங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஏன்னா 12ஆம் இடத்தை குருவும் பார்க்கல, சுபர்கள் யாரும் பார்க்கல, சனி பகவான் மட்டும் இருக்கார். தேவையற்ற செலவுகள் அதிகமாக பண்ண வேண்டிய கட்டாயம் காலகட்டமும் இருக்கும்.
அதனால் பணவரவு எவ்வளவு இருந்தாலும் அதை விட 2 மடங்கு 3 மடங்காக செலவுகள் அதிகமாக போகும். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துட்டு போகிறது ரொம்பவும் நல்லது. தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. சரி, இந்த குரு பயிற்சியில் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்கக்கூடிய குரு பகவான் என்னென்ன மாற்றங்களையும் ஏற்றங்களையும் செய்வார் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா ஹரிஹரசர்மா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா தெளிவாகவும் விளக்கமாகவும் விரிவாகவும் சொன்னீங்க. எப்பொழுதுமே பிரகஸ்பதி குரு அப்படின்றது பிராமண குரு. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்றது நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அப்போ அந்த குருவே 3ஆம் இடத்துக்கு போகிறார். 3ஆம் இடம்ன்றது முயற்சி ஸ்தானம். அப்போ இந்த மீனராசிக்காரங்க என்ன முயற்சிகள் தொட்டாலும் அது வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன் சாமி அப்படி சொல்ல வரீங்க? அவர் அங்கே உட்காந்துக்கிட்டு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அதே போல் லாபஸ்தானமான 11ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறாரு. தனக்காரகன் பார்க்கும்பொழுது தனம் கொட்டும், தொட்டதெல்லாம் தொடங்கும், வச்சதுக்கெல்லாம் விடிவு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள். அதை அவர் பார்க்கக்கூடிய இடம் 9ஆம் இடம். 9ஆம் இடம் அப்படின்றது உயர்கல்வி ஸ்தானம் அப்படிமோ. லோயர் எஜுகேஷன் அப்படின்றது 4ஆம் இடம், உயர்கல்வி அப்படின்றது 9ஆம் இடம். 9ஆம் இடம் அப்படின்றது ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, அதே போல் அரசோடைய யூபிஎஸ்சி தேர்வுகள், ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐபிஎஸ் இதை மாதிரி எழுதக்கூடிய மாணவர்களுக்கும், இதை தவிர பிஜி கோர்ஸில் எம்பிஏ படிக்கக்கூடியவங்க, பிஹெச்டி ஸ்காலர் பண்ணக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் இது ஏற்றமான காலகட்டங்கள். என்ன விதத்தில் சாமி ஏற்றமாக கிடைக்கும் அப்படின்னாக்க, படித்த படிப்பு ஞாபகத்தில் இருந்து அது எக்ஸாம் எழுத போகிற டயத்தில் கடகடன்னு கொட்டும். ஏன் அப்படின்னாக்க, 3ஆம் இடமான கம்யூனிகேஷன் பாவத்தில் இருந்துக்கிட்டு அவர் 7ஆம் இடத்துல ஞானக்காரனான கேதுவை பார்க்கும்பொழுது உங்களுடைய ஞானம், கற்ற கல்வி, ஞாபக சக்தி நல்லபடியாக வந்து வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள். சரி, அது மட்டும்தானா அப்படின்னாக்க, புகழ் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். நாம் செய்கின்ற முயற்சிக்கு கிரெடிபிலிட்டி, அதாவது அங்கீகாரம் கிடைக்குமா அப்படின்னாக்க அங்கீகாரம் கிடைக்கும். எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னாக்களே தனுர் ராசிக்காரங்களும் சரி, மீன ராசிக்காரங்களும் சரி, இந்த கையில் கோடி ரூபா, அந்த கையில் மரியாதை அப்படின்னா கோடி ரூபாயை உதாசீனப்படுத்திட்டு மரியாதையை எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள். இவங்களை வீழ்த்தணுனாலும் இவங்களுடைய சுயமரியாதை டச் பண்ணாலும் வீழ்த்தலாம், இவங்களை மரியாதை கொடுத்தாலும் அவங்கள கௌரவமாக இது பண்ணலாம். அப்போ இவங்களுக்கு கௌரவத்தை கொடுக்க தன்னம்பிக்கை விதைக்க புகழ் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். இதை தவிர ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறார். 11ஆம் இடம் அப்படின்றது லாபஸ்தானம், 10ஆம் இடம்ன்றது ஜீவனஸ்தானம். இது குரு பகவானுடைய இன்னொரு வீடு. தொட்ட தொழில்கள், லாபம் கிடைக்கக்கூடிய தொழில்கள். அது என்ன லாபம் கிடைக்கக்கூடிய தொழில்கள்? மூளையினால் செய்யக்கூடிய தொழில்கள். அதாவது உடல் உழைப்பு குறைவாகவும் மூளை உழைப்பு அதிகமாகவும் உள்ளவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஏற்றமான காலகட்டங்கள். வெற்றி என்று கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்போ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க, இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி மிகவும் சாதகமான குரு பெயர்ச்சின்னு சொல்லலாமா? சாதகமான பயிற்சினே சொல்லலாம். 3ஆம் பாவம் வலுப்பெறுது, கம்யூனிகேஷன் பாவம். அதே போல் 7ஆம் பாவம் வலுப்பெறுது. திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு, குருபலம் இல்லாமலே இருந்துச்சு. என்ன திருமணம் ஆகுமா ஆகாதான்ற பயம் கலந்த பதட்டம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அத்தனைக்கும் கிடைக்கக்கூடிய பரிபூரணமான விவாகமாகக்கூடிய காலகட்டம். இதை தவிர 9ஆம் இடம் புகழ் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். மூதாதையருடைய கோயில்களுக்கு செல்லக்கூடிய காலகட்டங்கள். தகப்பனுடைய சொத்துக்களில் பங்கு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். தகப்பனுடைய தொழிலை நீங்கள் ஏற்று செய்யக்கூடிய காலகட்டங்கள்னு சொல்லலாம். இதெல்லாம் செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக லாபஸ்தானத்தை குரு பார்க்கும்பொழுது வெற்றி அப்படின்னு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சியை பொறுத்தளவுக்கு மீனராசிக்காரங்களுக்கு வெற்றியான குரு பயிற்சி. சரி சாமி, ஒரு சில பேருக்கு சுய ஜாதகங்களில் தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சமநாதனோ, பிரணவநாதனோ சரியில்லாமல் இருந்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதுக்கு என்ன தீர்வு அப்படின்றது நம்ம பார்க்கலாம். இப்போ நாங்கள் போட்டிருக்கிற வீடியோவில் ஒவ்வொரு வீடியோலையுமே பொறுத்தளவுக்கு குருவோடைய காயத்ரி ஃபஸ்ட்டுலேயும் கடைசியிலையும் கொடுத்துருக்குறோம். அதை படிச்சுக்கிட்டு வாங்க. அதை படித்தாலே பாதி பிரச்சனை தீரும். இதை தவிர தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சநாதனோ வலுவாக இருக்காமல் போனதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு
எந்த கோயிலுக்கு சென்று எந்த நாளில் எந்த நேரத்தில் வழிபட்டால் பிரச்சனைகள் தீரும் அப்படின்றத நம்மளோட ஐயா சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாகவும் தெளிவாகவும் விளக்கமாகவும் விவரமாகவும் ரொம்ப 2 பேருமே அற்புதமாக சொல்லியிருந்தீங்க. இருந்தாலும் இப்போ வந்து 11ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு இல்லையா, அதனால் ஏற்கனவே திருமணமாகி அந்த திருமணம் ஆனவர்களுக்கு விவாகரத்தெல்லாம் ஆகி 2ஆம் தார திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இந்த 2ஆம் தார திருமணங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்னிட குரு வந்து 9ஆம் பார்வையில் 11 பார்க்குறார். அதனால் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இந்த காலகட்டங்கிறது இந்த குரு பெயர்ச்சி ஆனது முதல் அடுத்த குரு பெயர்ச்சி வரைக்கும், அதாவது 31/5/2024 முதல் 11/5/2025 இந்த 2ஆம் தார திருமணத்துக்காக முயற்சி எடுத்தீங்கன்னா 2ஆம் தார திருமண வாழ்க்கை அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. 2வது ஐயா சொன்னது மாதிரியா இந்த அவருடைய பார்வைகள் நல்லா இருக்குது. அதாவது குரு மாறினதுக்கப்புறம் ரிஷபத்துக்கு மாறினதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. 7, 9, 11 பார்க்குறதெல்லாம் மிக மிக சிறப்பு. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துலரே இருக்கார். அதனால் வந்து உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறங்க. சனி பகவான் 12லே இருக்கார், ஆட்சி பெற்று போய் 7.5 சனியும் இருக்கிறது. உடல்நிலையை பார்த்துக்க வேண்டியது இதெல்லாம் இருந்த போதிலும் கூட இந்த கோச்சாரம் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் சொன்னதெல்லாம் நடந்துரும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுடைய ஜாதகத்தில் இன்றைய காலகட்டத்தில் நடக்கக்கூடிய திசை புத்தி அந்தரம் சூட்சமம் இதெல்லாம் சரியில்லைன்னா கூட நாங்கள் சொல்கிறதெல்லாம் இந்த கோச்சாரம் நல்லா இருந்த போதிலும் ஜாதகம் வலுவிழந்து இருந்தால் வேலை செய்யாது. அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, மயிலாடுதுறையில் மயூரநாதன் அப்படின்னு இருக்கார். அவர் வந்து குரு பகவானே அவரை போய் வழிபட்டார். அப்போ குருவே வழிபட்ட ஸ்தலம். அப்போ அந்த ஸ்தலத்தில் நீங்கள் போய் வழிபடணும். அங்கே உள்ள சிவனுக்கு அர்ச்சனை பண்ணலாம், இல்லைன்னா அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம், அம்பாளுக்கும் செய்யலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த தசாநாதன் கோச்சாரத்தில் வந்து சரியாக இருந்த போதிலும் தசாநாதன் வலுவிழந்து போயிருந்தால் இப்போவும் நன்மை பயக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மேலும் வந்து குரு பகவானுக்கு வந்து மஞ்சள் நிறமும் வஸ்திர தானமும் அவருக்கு ரொம்ப பிடிச்சது. அப்போ மஞ்சள் கலரில் வஸ்திரங்கள் வாங்கி ஏழை எளிய மக்களுக்கும் பிராமணர்களுக்கும் நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா அதனால் உங்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த காலத்திலே தர்மம் தலைகாக்கும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தலைக்கு வரக்கூடிய கெடு பலன்கள் எல்லாம் விலகி நல்ல பலனாக மாறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும். அதனால் அந்த தான தர்மங்களையும் செய்ய வேண்டியது. மயூரநாதனையும் குரு பகவானே வழிபட்ட மயூரநாதனை தாங்களும் போய் வழிபட்டுட்டு வந்தால் அதனால் நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. மேலும் உள்ள விவரங்களை நம்மளுடைய ஐயா KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. மீனராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும். 3ஆம் இடத்தில் போய் குரு பகவான் ராசிநாதன் மறைந்திருந்தாலும் அவருடைய பார்வை மிகவும் ரொம்பவும் இதுவாக இருக்குது, தீட்சண்யமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 7, 9, 11 3 இடத்தையும் பார்க்கறது பெரிய விசேஷம். உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தை பார்க்கறதுனால திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நிச்சயமான வெற்றி உண்டு. தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. புதிய தொழில் அமையக்கூடிய பாக்கியம் உண்டு. வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர வந்து கடல் வாழ் உயிரினங்கள் வச்சு பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தண்ணீர் பால் திரவம் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகிறது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால இளைய சகோதரத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், அதை தவிர நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய காலகட்டம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மீனராசிக்காரர்களுக்கு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. முயற்சிகள் வெற்றி அடையக்கூடும். தொழிலில் அபிவிருத்தி, பார்ட்னர்ஷிப் தொழிலில் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம், புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த
குரு பெயர்ச்சி அமையிறது. இது ஒரு நல்ல குரு பெயர்ச்சியாக இந்த மீனராசிக்காரர்களுக்கு இருக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.